வாங்க 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 வாங்க. செல்வி தீர்காயுஸ்தாயிரமா, குழந்தை 16 பெற்று பெருவாழ் வாழ்வா. அதுமா என்னங்க இது? என்ன தலையில அடிக்கிறதுமா தாய்க்கிறேன், கழுத்துல அடிக்கிற வேலை மட்டும் வேண்டாம். தள்ளி நிற்க, உடம்பு கருப்பு, ஒட்டிக்கிறதுக்கு என்ன தாருங்களா? என்னடா எப்படி இருக்கு உடம்பு? என்னங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வர்ற அழக. பழைய கூலி அதுதான். அப்ப அஞ்சனாவுக்கு ஒன்று அப்படி அடிச்சீங்க, சுயமா உழைச்சு உருவான கட்டைங்க இதெல்லாம். சும்மா மிரட்டாதீங்க, மரியாதை. ₹1 எடுத்து வீசுங்க. நித்யானந்தம். ஓஹோ, என்னப்பா அது? சும்மா இருக்கு, நீ வாங்கிட்டு. தர்மதுரைங்க, நீங்க நல்லா இருக்கணும். சரி சரி, நீ போ. ஏன்பா சதானந்தம், எங்க கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாதா? இல்லேன்னு யார் சொன்னா? நீ வாதாட தகுந்த ஆளாவன் ஏன்பா நித்யானந்தம். வாப்பா போலாம். ஏமா அமிர்தா, நீ 2 நாளைக்கு முன்னையே ஏன் வரல? எங்க என்ன, அவர் வரப்பதானே நானும் வர முடியும். அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது. செல்வி எங்க மாமா இருக்கா? அட, கூட்டாளியை பார்க்கறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறா. வாங்க போலாம். la 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 la
தண்டு பயில கண்டிக்க வகை இல்ல அவங்களுக்கு பேசுறீங்களே. ஈஸ்வரா, செல்வி, 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 அம்மா, செல்வி, மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? சீக்கிரம் வா, குழந்தை பத்திரமா இருக்கு. ஓடி. அப்பா, என் வயத்துல பாலை வாத்தி அடிக்கண்ணு. என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குழந்தை பக்கத்துல இருக்கிறது இல்லாத கூட தெரியாம இப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன அஞ்சுகம், ஏன் அப்படி பதற? இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்க்கல. என்ன குழந்தை? குழந்தையா? குழந்தைக்கு என்ன? என்னம்மா செல்வி? பரன் மேல ஏறி தம்புராவை மீட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் தவறி இருந்தா நான் பார்த்துட்டு கத்துறேன் உங்க காதுல விழுந்தாதானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா. நீங்க தான் பக்தியில முழுகிட்டா மண்ணோடு மகனையும் சேர்த்து மிதிச்சாராம போரா கும்பர். அவர் போல ஆயிடுறீங்களா? சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம். கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட முடியுமா? பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை? அத கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே. பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம். ஆனால் உண்மை எது தெரியுமா? அவன் அளித்த வாழ்வு அவனேதான் காப்பாற்றுகிறான். ஆமா, இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினார். அதுல சந்தேகம் என்ன? பைத்தியக்காரி, பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான். என்னம்மா செல்வி, அப்படித்தானே? ஆமாம்பா. பாரு, அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. நான் தான் அஞ்ஞானியாச்சே, அதை ஏன் அடிக்கடி குத்தலா சொல்லி காமிக்கிறீங்க? डगड़ी 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 चल चलो चलो डगड़ी 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 चल चलो चलो हाय डगड़ी 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 चल चलो चलो நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது பின்னால போகாதே காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை ஆஹா 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 வித்தியாசமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும் எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும் மேலென்றும் கீழென்றும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும் ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும் புத்தியுள்ள நாலு கால்
குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். என்னப்பா கொஞ்சிக்கிட்டா முதுகுல குதிரை ஏறியா? தம்பி, வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு. என்னடா அது? என்ன மலையேறி போச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்து. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். என்னென்ன? பழனி மலையும் சொன்னேன். ஆமா, இது என்ன? இது குதிரை அது தெரியுது. ஏது நீ வாங்கி கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தது? 18 ரூபாய்ங்க. சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு. ரூபா 18 கொண்டு போய் மரக்கட்டை ஆக்கிருக்கே. மரக்கட்டையா அது? என்ன இது கட்ட, அது கலை. உன் தலை. ரூபா 18 முழுங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது? ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. சொல்லு அஞ்சுகம், சொல்லு. செல்வி, என் செல்வி எப்போது கிடைத்தால் என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. அப்படியே போடுகிறேன் அஞ்சுகம். நீ கொஞ்சம் நேரம் பேசாம இரு. செல்வி, செல்வி, செல்வி. அஞ்சுகம், அஞ்சுகம், ஐயோ அஞ்சுகம், அஞ்சுகம். கடல் போல வீடு விட்டு நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாறியா? சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டு அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சை எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழ முடியும்? என் குழந்தையை நான் தேடத்தான் போகிறேன். கிடைத்தால் அவளோடு திரும்ப வருகிறேன். இல்லை, நானும் வரமாட்டேன். இந்தாரும் அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும். உம்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டு செல்லுகிறேன். கடமையை செய்யும். அதிலேதான் கழிப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், நித்யானந்தம் கோவித்துக் கொள்ளுவார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? யாரா இருந்தா என்னம்மா, குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே. இருமா இரு. இந்தம்மா பாப்பா, இது சாப்பிடு. செல்வி, ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தைப்படுகிறாளோ. செல்வி,
கண்ணு பாப்பா அம்மா இது உன் குழந்தையா இல்ல ஊர் குழந்தை என் சொல்றேன் குழந்தைய செல்வி என் செல்வி அது பேர் செல்வி இல்ல செங்கமலம் செத்து போருமா வா பாப்பா வா ஆமா பாப்பா உனக்கு இருமா கொஞ்சம் இருமா உனக்கு மிட்டாய் வேணுமா ரயில் வண்டு வேணுமா எது வேணுமா ஐயோ முடியாமலே என் குழந்தை எங்க தர மாட்டேங்குது இருமா யாரே ஐயோ ஏய்யா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா அண்ணா இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு ஐயோ இந்தம்மா உன் குழந்தை போகட்டும் அம்மா இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி பெரியவர் ஆசையா கொடுக்கறாரு வாங்கிக்க வாங்கிக்கோமா பரவாயில்ல வாங்கிக்கமா வச்சுக்கோ சபாபதி நடராஜா இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா இன்னுமா என்னை தண்டிக்க போகிற கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டான் என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய் அப்பனே என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா செல்வி செல்வி கந்தா முனியா முருகா எல்லாரும் வாங்க என் பிள்ளைடா எல்லாரும் முடியாங்க முடியாங்க என்ன மாச்சு இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமியை போட்டு தள்ளி இருப்பான் இங்க எங்கேயாவது ஒரு கிராமம் ஆமாங்க கூப்பிடு தூரத்துல இருக்கு உன் பேர் என்னப்பா என் பேரு மாசிங்க ஐயா எந்த ஊருங்க நான் ஒரு நாடோடி அப்பா இந்த மண்டபம் தில்லையாடி மண்டபம்னு பேருங்க இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க தெய்வ பாம்பு அது என்னடானா இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீரிக்கிட்டு இருக்குங்க நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ மந்திரவாதியும் இல்ல தந்திரவாதியும் இல்ல நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தங்கி இருக்க போறேன் நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவில் ஆக்கி விடலாம் அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது நடக்காமல் என்னப்பா அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும் பார்க்கலாம் அப்ப வர்றங்க வாங்கடா போலாம் அமர்தா என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு இதுவரை ஒரு தகவலும் இல்லை இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற நம்ம சேகரும் பெரியவன் ஆயிட்டான் செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற வாஸ்தவம் தான் சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே
வந்துரு. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட்ட? போதும் வீரா, வா எழுந்து போடி. ஐயோ, கால ரத்தமா இருக்கு. இருமா இருமா இரு இரு இருமா இருமா இரு. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டம் பார்த்து சும்மா போனா நல்லா இல்லைங்க, ஐயா நல்லா இல்லைங்க. இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை, மஞ்சு போல தோணுதே பாரடி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி, நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. அந்த குமாரனே வறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை, மஞ்சு போல தோணுதே பாரடி. சொல்லாதே தப்பண்ணும் கொள்ளாதே, அந்த குமாரனே ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை, மந்தி போல தோணுதே பாரடி. அந்த குமாரனே வறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா பைசா போடுங்க. ஐயா ஐயா மார்களே, வாங்களே, பைசா போடுங்க ஐயா, பைசா போடுங்க. அப்படி நோட்டா வீசுங்க ஐயா, ஜனவான்களே நோட்டா வீசுங்க ஐயா, ரூபாயா போடுங்க, ரூபாயா போடுங்க ஐயா. சலாம் அலைக்கும். என்ன தம்பி, குதிரை திரும்புது? குதிரை மட்டும் இல்ல ஜக்கா, என் மனசே திரும்புது. தம்பி, மனச குரங்குன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும். கட்டையும் மீறுது ஜக்கா. தம்பி தம்பி எங்க ஜக்கா, பாத்தியா? பாத்தியாவா? அது வியாழக்கிழமை தர்காவுல ஓதுறது இல்ல? அட அது இல்லப்பா, அந்த பொண்ணை பாத்தியா? பொண்ணையா பாரு, என்ன அழகு. அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஜக்கா. அவ ஆட்டம், அவ அப்படி கைய அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு டண்டடக்கா 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 டண்டடக்கா. நீ யாரப்பா சொல்ற? அந்த கொட்டடிச்சாலே அந்த பொம்பளை. சே சே சே, என் பக்கத்துல வந்து நின்னு டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ணை சொன்னா. அத நான் பாக்கல, நான் கொட்டையே பாத்துட்டு நின்னேன். தந்தத்துல கடைஞ்செடுத்த பதுமை உயிர் பெற்று வந்த மாதிரி. ஜக்கா, நான் அவளை எப்படியாவது பார்க்கணும், அவளோட ஒரு வார்த்தையாவது பேசணுமே. பேசணுமா? நல்லா இருக்கு. குடி முழுகி போச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, ஐயாவுக்கு இந்த சங்கதி தந்தா என்ன ஆகணுமா? பரவாயில்ல, எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும். ஏன்பா பேசாம இருக்க? சரி, உங்க நோக்கம். ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும். சரி, ஓ நோக்கம்.
அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி ஊத்துங்க. உடனே என்ன பைத்தியமா? ஒண்ணும் இல்ல, ஊத்துங்கம்மா. வாய்க்கால எவ்வளவு தண்ணி ஓடுத, குடத்துல இருக்க தண்ணியை கேக்குறீங்க? குடத்துல இருந்தா குளிர்ந்து இருக்கும் பாருங்க. சரியா? கொஞ்சம் ஊத்துங்கம்மா. இது என்னடா இது சரியா இருக்கு? ஊத்துங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போங்க. நீ தொட்டியில தண்ணி குடிக்கிற ஜென்மம் போல இருக்கு. அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழுது. நல்லா சொன்னையா. அதுலயும் எங்க ஜென்மம் இருக்க கன்றாவி. தெரு தெருவா போய் கூத்தாடுறதும், கண்டம் எல்லாம் ஈன்னு பாத்துட்டு பல்ல அடிக்கிறதும், பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டயா ஐயா ஐயான்னு கையேந்துறதும் நல்ல ஜென்மம். அதத்தான் நான் வந்து பார்த்தனே. நீ பாக்குறதான் நானும் கவனிச்சனே. அப்படியா? அதனாலதான் உன்னோட பேசுறேன். அப்படியா? அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? என்னமா போற? உட்கார்ந்து பேசலாம். நீ என்னையா பேச போற? அன்னைக்கு அடிச்சுத அந்த பொண்ணு யாரு? அது ஒரு கன்றாவி. அப்பா அம்மா இல்லாத அனாதை. எங்கிட்டு முழிக்குது. அவ பேரு சுந்தரி. அவளை பார்க்க முடியுமா? அதான் தெரு பாக்குறீங்களே. அப்படி இல்ல, தனியா பார்க்க முடியுமா? தனியா பாக்கலாம். ஆனா முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கணும். முதுகா? அகலமா இருக்கணும் முதுகு. ஓ புரிஞ்சிருச்சு. நானு அவளை பார்க்க ஒண்ணு ஆசைப்படல, சும்மா கேட்டேன். உன் அழகுக்கு நகராகுமா? உன் கால் தூசி பெறுவாளாவா? அடா 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 அடா. அன்னைக்கு நீ அந்த சாயங்கால வேலையில அந்த மஞ்ச வெயில் உன் மேல பட்டு உன் தங்க நிறம் ஜகஜகா ஜகஜகான்னு வீச அந்த கொட்டை முன்னால வச்சு அதை அடிக்கிறதுக்கு நீ கையெடுத்து அப்படி உன் கை வளைவும் உன் உடம்பு நிறைவு. இவ்வளவு அழகா நானே இல்லையா? அழகு இருந்து என்ன பண்றது? அதிர்ஷ்டம் வேணுமே. என்ன அதிர்ஷ்டம்? இந்த சுந்தரி ஒருத்தி டான்ஸ் ஆடுறா, எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சா? அது அவளுக்கு அதிர்ஷ்டமா? அவ படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன? அங்க வீரன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிட்டாளா? அட இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் இவன் மாட்டேங்கிறதும். ஏன் கேக்குற? என்னடா பெண்ணு நாட்டியம், என்னடா இதெல்லாம்? இல்லம்மா, நம்ம தெருக்கோடியில 2 பொண்ணுங்க ஒரே அமக்கலாம், ஒரே டான்ஸ் ஆட்டமும் பாட்டமும். ஆஹா, இத பாருங்க. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டாத்து சும்மா போனா நல்லா இல்லைங்க. காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது, துரை காரையில குதிரையில ஏறினாருன்னா எப்ப இறங்குவாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி விடுறீங்க? அவனுக்கு அது பொழுதுபோக்கு. அவன் அரட்டை கண்டு ஆனந்திக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. சுந்தரி அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்னக்கா? இல்ல சீதை ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்கார்ந்துருந்தாளாம் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன். ஆமா, நீ எந்த ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? போக்கா. சுந்தரி, என் பேர் என்ன? சொக்கி அக்கா. இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி. நான் ஒண்ணும் கொக்கு இல்ல, எனக்கு பல மடி இருக்கு. சுந்தரி, இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, நிஜத்தை சொல்லு. இத இப்படி திங்கப்படாது. இப்படி திங்கணும். ஒண்ணு இல்லையா? அப்போ நேற்றுக்கு ஆடும்போது ஏன் தாளம் தவறி ஆடுன? அத சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்கிட்ட என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. வந்து வந்து சும்மா சொல்லுமா. நேத்து ஆடும்போது ஒரு ஆள் வந்தாரே, அவரை பாத்தியாக்கா நீ? பார்த்தனே. கோமாளி தொப்பி வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு, அவர் தானே? அவர் இல்லக்கா, குதிரை மேல இருந்தாரே அவரை சொல்றேன். எம்மாடி, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியாக்கா? அது பெரிய இடம்.
நமக்கு கிட்டாது கைக்கு எட்டாது. சுக்கியக்கா, அவரை பார்த்ததுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்லை. இதுதான் ஆசைங்கிறது. ஆசையை அடக்கணும், இல்ல ஆபத்து தான். அக்கா, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னையே தூது போய் சொல்றியா? நான் இப்பவே போய் வீரங்கிட்ட சொல்றேன். ஐயோ அக்கா அக்கா, பயப்படாத. அவரு உன்னை முந்திட்டாரு. யாருக்கா? அதுதான் அந்த குதிரை மேல வந்தாருல்ல, அவர் தைரியமா அவரு கூட ஒரு கோமாளி ஆளு இருக்காரு, அவரை இங்க அனுப்பிச்சிட்டாரு. அவரை நான் பார்த்தேன், பேசினேன். என்ன நான் சொல்றது காதுல விழுவுதா? சொல்லுக்கா சொல்லு. சரி வா, அவங்க நம்ம பார்க்க வந்தாலும் வருவாங்க. அக்கா, தெய்வம் என் பங்குல இருக்குக்கா. இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா, தெரிஞ்சுக்கோ. ஜக்கா, எப்பப்பா வந்த? ரொம்ப நேரமாச்சு. என்னாச்சு? சரி, கொஞ்சம் விரல இப்படி நீட்டுங்க. எது? அடை அடை எதுக்கு தம்பி? என்னப்பா இது? உப்பு காயிற மாதிரி பரபரான்னு இருக்கு. பொம்பளை கைக்கு ஆம்பளை கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்னப்பா வளர்ற? நீ அவளை பாத்தியா? நடக்க முடியுமா? பாக்கணுமா? கொஞ்சம் முதுக காட்டுங்க. ஏன்? அட திரும்பகன்னா. எதுக்கப்பா? நல்லா. என்ன இது? அவளை பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும். என்னப்பா இது? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அங்க போனா முதுகுல 4 வச்சு புரிய வச்சிடுவாங்க. தம்பி, அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா? அந்த சுந்தரிய மறந்துடுங்க, அப்புறம் உங்க நோக்கம். அவ பேர் சுந்தரியா? ஜக்கா, ஜக்கா, நீ அவளை பாத்தியா? பேசினியா? பார்த்தேன், பேசினேன், தொட்டேன். என்னது? அது சுந்தரி அல்ல, நிரந்தரிய. நிரந்தரியா? அதான்ப்பா அந்த டங்குடக்கான். அது யாரு? ஆனா ஒரு கொட்டுக்கிட்டு அடிச்சுட்டு அது அவளா? ஏன்னா அவட்ட கேட்டாதானே சுந்தரி விஷயம் தெரியும். என்ன சொன்ன? என்ன சொன்ன ஜக்கா? அட சொல்றேன், இதை சுத்தி வச்சு சொல்றேன். என்னப்பா இதுக்கு அவசரம்? சொல்லுன்னு கேட்டா இதுதான் சொல்லு. அட சொல்றேன். என்னப்பா சொல்லு. இந்த சட்டை நான் வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அது பெரிய கன்றாவி. கன்றாவியா? ஏன்? அங்க ஒரு போக்கிரி இருக்கான். போக்கிரி? அவன் அந்த டிங் 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 டிங். அட என்னமோ ஒரு ரவுண்டா ஒண்ண வச்சுக்கிட்டு அந்த நாட்டிலிருந்து போகுது மணி அடிச்சானே, அவன் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறானா, அது மாட்டேன்னு சொல்லுதான். பெரிய சண்டையான். ஜக்கா, நாம அவளை எப்படியாவது பார்த்தாகணும். வா போலாம். தம்பி தம்பி, அப்படி அவசரமா போகக்கூடாது. இந்த உடையோட போகக்கூடாது. வேற ஏதாவது மாறு வேஷம் போட்டா போலாம். என்ன வேஷம் போடலாம்? சொல்றேன். அது சரிப்படல சரிப்படல. அட நீ என்னப்பா? ஜக்கா, இந்த எந்த இந்த வரல. அதுவும் இல்ல. சன்னியாசி சாமியாரு. என்னப்பா ஒண்ணுமே ஞாபகம். மச்சான், என்ன வெள்ளி? என்ன மச்சான், எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், என் கால்ல முள்ளு குத்தி. நல்லா குத்திட்டுது. பாபா, நான் எடுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் எடுத்துட்டேன். ஆமா, என்ன பெரிய கவலைப்பட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற வள்ளி? எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? பின்ன இல்லையா, நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடணும், அம்மனுக்கு காவடி எடுக்கணும். கல்யாணம் என்ன சும்மாவா? எவ்வளவு இருக்குது பாரு. மச்சான், நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறப்போ எனக்கு ஒரு நல்ல அட்டிகை வாங்கி தரணும். என்ன மறந்துடக்கூடாது. நம்ம தொழில் நல்லா நடக்கட்டும், நாளைக்கே வாங்கி தர்றேன். சிம்பட்டிக்கே வாங்கி தரணும். அது உனக்கு பொருந்தாது வள்ளி. சுந்தரியோட மேனைக்கு பொருத்தமா அழகா இருக்கு. அப்ப நீ அவளையே கட்டிக்க. என்ன ஏன் கட்டிக்கிறேன்னு சொல்ற? மச்சான், வர வர உனக்கு ஓர கண்ணும் பாரபட்சமும் ஜாஸ்தியா தான் போச்சு. ஆட்டத்துல கூட சுந்தரிக்கு தான் நல்லதெல்லாம் சொல்லித்தர. எனக்கு எல்லாம் புரியுது.
ஆரம்பிச்சிட்டியா? வள்ளி, உங்க ஒப்பரான சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்காத, என்ன நம்பு. என்ன உனக்கு கெம்பட்டி தானே, வயரட்டியா வாங்கி தர்றேன். மச்சான், ஏதோ சத்தம் கேக்குது பாரு. யாரா வளையக்காரங்க. மச்சான், எனக்கு நிறைய வளையல் வாங்கி தரியா? ஆள்கிட்ட வண்டி வா போலாம். வளையல் அம்மா வளையல், வளையல் வளையல் ஐயா வளையல், வளசல் நெளிசல் உடசல் இல்லா வளையல் அம்மா வளையல். பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினுசு, கைவசம் இருக்குது பல தினுசு. பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினுசு, கைவசம் இருக்குது பல தினுசு. புது ஃபேஷன் பூனா வளையல் இருக்கு எங்கும் தனி மவுசு, எப்போதும் எங்கும் தனி மவுசு. வழவழப்பான கைகளுக்கேத்த வங்கிரகம் புதுசு, இந்த வங்கிரகம் புதுசு. இதை வாங்கி போட்டுக்கும் அம்மாமாருக்கு வந்து சேரும் சொகுசு, தேடி வந்து சேரும் சொகுசு. வளையல் வாங்கம்மா வாங்க. புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. ஆமா, புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. பண புழக்கமில்லா ஏழைகளும் சல்லு சாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது. கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது, இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வளை இது எந்த காரணத்தினாலும் உடையாது, எந்த காரணத்தினாலும் உடையாது. ஆமா, வாங்கம்மா. சிகப்பு வளையில் கருத்த கையில் ஜிலுஜிலுன்னு ஜொலிக்கும், கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். சிகப்பு வளையில் கருத்த கையில் ஜிலுஜிலுன்னு ஜொலிக்கும், கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். கனத்த உடம்பு பெண்களுக்கு காரு வளையல் இருக்கு 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 இருக்கு. கடகம் இது தலையணையா உதவி செய்யும் உனக்கு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு, பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு, இந்த வளையல் ரொம்ப ஜோரு. கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு, கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு, நீ கேட்டதை தருவாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. ஆமா பாரு, கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு, இந்த கங்கண காப்பை பாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு, இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு, ஓ வீடு தேடி வருவாரு. வளையல் போடா, பூஜா நிறைய தண்ணி கொண்டாந்து விட. சரிங்க. வணக்கங்க. சின்ன மகனானே? ஆமாங்க, என் பேர் பொன்னன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, சேரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு உங்க உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இந்த பூஜாவை அவன் தலையில போட்டு ஓடுற, ஆச்சாரமே கெட்டு போச்சு. ஏன் சார் நீங்க இப்படி பேசலாமா? பேசலாமாவா? ஐயா, சேரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே, செருப்பு தைக்கிறவன் சேத்துல விடுறவன் இவனெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற கொள்கை உங்களோட இருக்கட்டும், இங்க வேண்டாம். அதுதான் தெரியுதா? தெரியுதா? அதிக பிரசங்கி. உங்க ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்யானந்தத்தை அசைக்க முடியாதடா. இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க, காலம் மாறிக்கிட்டே வருது. என்ன சவுக்க பிடி கலந்து போச்சு, நுனி இருக்கு, கொண்டமா. ஏய் இந்தாங்க, எங்க அப்பா தான் உங்க பண்ணையில வேலை பாக்குறாரு, நான் இல்ல. அதனால மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதா அழகு. நான் வரேன்.
விட்டுடுங்க ஏசமா. பண்ணக்காரங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்து பழகிறது நல்லது. அப்புறம் உங்க நோக்கம்? என் நோக்கப்படி என்ன நடக்குது? ஐயா இப்படி வரீங்களா? ஓஹோ, நீரா? பாரும் பாரும், உம்மத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு? 2000 சொச்சம் சிட்டை இதுக்குள்ள இருக்கு. டேய், ஒரு டம்ளர் மோர் கொண்டா. 2000 சொச்சமா? இவ்வளவுதானா? இனிமே நெல்லுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. சர்க்காரும் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே என்ன குறை? குடியா, நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியா இருக்கும். இதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொல்றது உண்டு. வரட்டுங்களா? ஏய், மோரக்கட்டையை பாரு, அதிக பிரசங்க. என்ன பண்ணக்கார பயலுக்கு வெள்ளி டம்ளர்ல மோரா? அம்மா தானே கொடுத்தாங்க. அவ கொடுப்பா, அவளுக்கு என்னடா? இவரு பெரிய பண்ணக்காரராச்சுங்களே. ஆனாலும் அவரு தீண்டாதவர் இல்லையே. தீண்டாதவன் இல்லைன்னா அவன் தம்பி. போடா, அது கொண்டு போய் அலம்பு. சரியா? அப்ப அலம்ப வேண்டியதான் எல்லாத்தையும். என்னடா இது நோட்? ஐயோ, நோட்டெல்லாம் இது பண்ணக்காரர் தொட்டது தீட்டு. நாசமாக்கிட்டியே. அமர்தா, அமர்தா, என்னங்க? இங்க பார், ஒரு நோட்டு மேல தண்ணி ஊத்திட்டான். ஐயோ, என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? நோட்டு மேல தண்ணி ஊத்தலாமா? அது தீண்டப்பட்ட. சும்மா கொண்டு போய் காய வை. கும்பிடுறேனுங்க. என்னடா? நேத்து அம்மா அவங்க வைரமுகத்திய காணும்னு சொன்னாங்களே, அதை நான் வீடு வாசல்ல பெருக்கிட்டு வரும்போது அந்த குப்பை மேட்ல கிடந்ததுங்க. இங்க கொண்டா. இங்க. ஓஹோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க. ஆமா. பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க. அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணிய விட்டு அதை துடைக்க சொன்னீங்க. இப்ப வைரமுகத்தி வந்த உடனே கண்ணுல வேற வச்சு சேப்பியில அப்படியே போட்டுக்கிட்டீங்க. உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதை எடுத்து மதிய அதிசயத்தை கண்டுபிட்டாரு. போலாம். என்ன சுந்தரி? என்ன? இப்படித்தான் வாயேன். வந்தேன். ஆமா, நான் உன் ஆட்ட வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார்னு யார் சொன்னது? அப்போ நான் ஆட்ட வாத்தியாருங்கிறத நீ ஒப்புக்கிற இல்லையா? அதுக்கு என்ன இப்ப? ஒண்ணு இல்ல, காணிக்கை எங்கன்னு தான் கேட்கிறேன். அதான் நானும் வள்ளியக்காலும் தினம் ஆடி ஆடி உனக்கு தீனி போடுறோமே. தீனி திங்க நான் என்ன ஆடா மாடா? மனுஷனா இருந்தா தான் சாப்பாடுன்னு சொல்லி இருப்பேனே. படிச்சவல்ல, பக்குவமா பேசுற. அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஐய, சொல்ல வெக்கமா இருக்கு சுந்தரி. எனக்கு நீதான் வேணும். அதுதான் உன் காணிக்கையா இருக்கணும். மானம் இல்ல உனக்கு? மானத்தையும் பாக்குற நேரமா இது. சுந்தரி, அப்படியே நில்லு. வள்ளியக்கா, ஓ வள்ளியக்கா, இரு இரு, உனக்கு நல்ல புத்தி வரவழைக்கிறேன் பாரு. மச்சான், மச்சான். தாயே, புத்தி ஒன்னும் பேசாத, நான் போய் வரேன். இது என்ன வள்ளி, உன்னை எங்கெங்க தேடுறது? சுந்தரி டேராவில் இருப்பேன்னு பார்த்தேன், அங்கேயும் காணா. வள்ளி எங்க?
நிம்மதியின்றி வாடுகின்றதே. ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா, பேசும் ரோஜா என்னை பாரு ராஜா. தூரத்து பச்சைதான் கண்ணுக்கு அழகாய் தோன்றிய போதிலுமே, தூரத்து பச்சைதான் கண்ணுக்கு அழகாய் தோன்றிய போதிலுமே, ஓரத்தில் ஓடியே பார்த்த பின்னாடிதான் உண்மையும் யாதென்று நாம் காணலாம். ஓரத்தில் ஓடியே பார்த்த பின்னாடிதான் உண்மையும் யாதென்று நாம் காணலாம். உள்ளங்கள் ஒன்றியே உண்டாகும் அன்பினால் உலகத்தில் காண்பதே உயர்வான இன்பமாம். நேசம் கொண்ட உன்னையே நெஞ்சம் எண்ணி விம்மியே நிம்மதியின்றி வாடுகின்றதே. ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா, பேசும் ரோஜா என்னை பாரு ராஜா. மச்சான், நம்ம கண்ணால நடக்கிறப்போ ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது, மோசம் செய்யக்கூடாதுன்னு நம்ம குலதெய்வம் செக்கம்மா பேர்ல சத்தியம் செஞ்சாகணும் இல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? ஏதோ நினைவுக்கு வந்துச்சு, கேட்டேன். வள்ளி, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. மச்சான், என் விஷயம் அப்படி இல்ல, உன்னை ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். எவ்வளவு நேரமா அந்த செடியை நான் காதுல விட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கியே. அது ஒரு தினசா சுகமா இருந்துச்சு பாத்துக்க. எங்க என்ன கொஞ்சம் விடு. சரிதான் போ. ஆமா, நேத்தையா நீ வரல? நான் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். முறுக்கு, முந்திரி கொத்து, பிஷ் கொத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்க. நானு அடிக்கடி வெளியில வந்தா அவங்க எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க? உன்னையுமா சந்தேகப்படுவாங்க? அது என்ன அப்படி கேக்குற? சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்க. சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்கன்னா அப்ப நான் என்ன பெரிய பொம்பளையா? நான் என்னமோ சொல்லிட்டா நீ வந்து ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வெக்கங்கிட்டு போய் தினம் உன்னோட வந்து பேசுறேன்ல. அட, சின்ன பொண்ணுன்னா ஆர் சின்ன பொண்ணு? நீ தான் சின்ன பொண்ணு. அப்படி சொல்லு. நானு ஒரு சங்கதி சொல்ல வந்தேன். நானும் கேட்கத்தான் வந்தேன். ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே, அந்த இடம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதுக்கு பின்னால ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு. அதுல சுந்தரி இன்னைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னா. சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலடைஞ்ச மண்டபத்திலயா? இந்த பாலடைஞ்ச மண்டபம்லாம் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்புக்கு. சரி, அப்ப போய் சொல்லிடுறேன். நமக்கு ஒண்ணும் ராத்திரில சந்திப்பு கிடையாதா? சரி, கொஞ்சம் போட்டோம். சரி, அந்த கைய கொஞ்சம் நேற்று அது அதோ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுந்தரி, ஓ, என் பேரு கூட தெரியுது. உன் பெயரைத்தான் முதலில் தெரிந்து கொண்டேன். அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன். சுந்தரி, உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னையா? ஆம். நம்ப சொல்றீங்களா? நம்பத்தான் வேண்டும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை. ஆசை என்று சொல்லி
நாளை என்னை வேசியாக்க பார்க்கிறீர்கள். சுந்தரி, நீ மலராத முல்லை. கசக்கி எறிய கருத்து கொண்டு விட்டீர்கள். இல்லை சுந்தரி, உன்னோடு வாழ்வதே லட்சியம். இதோ நம் கருத்தொருமித்த காதலின் சின்னம். என் பெயர் சுந்தரி, சகுந்தலா இல்ல துஷந்தரே. வீணாக சந்தேகிக்கிறார். இதை போட்டுத்தான் பாரு. இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது. என்ன பெரிதா? ஆமா, உங்கள் பெரிய ஜாதியை போல். குறும்புக்காரி. இதோ இந்த விரல் சேரவே இல்லை. இதுவே நாம் இருவரும் சேர முடியாது என்பதற்கு அறிகுறி. நீதான் முக்கியம் எனக்கு. ஜாதியா? உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு? அவர்களுக்கு நான் கூட முக்கியமல்ல, ஜாதியை விட. அப்போது உங்கள் லட்சியம் முதட்டோடு நின்றுவிடும். என் கன்னி வாழ்வு கள்ளி வாழ்வாகி முடிவில். வேண்டாம் வேண்டாம், என்னை மறந்து விடுங்கள். நான் தாழ்ந்த ஜாதிக்காரி. தவறொன்றும் இல்லையே. அதனால் ஜாதியை வகுத்தவன் மனிதன். ஆடி பிழைப்பவள் நான். அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று. படிக்காதவள். பள்ளியில் படித்தால் தான் படிப்பா? அனுபவ கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா? நீங்கள் என் உடல் அழகித்தானே ரசிக்கிறீர்கள்? உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும். ஓ, சவரன் சகதியில் விழுந்துவிடும். உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டு எடுத்துக் கொள்ளும். ஆனால் என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உன்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம். நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே. பணக்காரர் சமூகம் கடுகுச்செடி ஆயிற்று. அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி? பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன் நான், ஏழையின் மகளானாய் நீ. இதில் யார் யாரை குறை கூறுவது? சுந்தரி, உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை. சொல்வதெளிது. நாளை உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும், ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும். அப்பொழுது உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதேனா? சுந்தரி, நான் கோழை அல்ல. சுந்தரி, உன் மீது நான் வெறும் மோகம் கொள்ளவில்லை. காதல் ராகமாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்றே சொல்ல கேட்டிருக்கிறேன். இருக்கலாம். ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும். சுந்தரி, என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இன்மொழி பேசி புன்செயல் புரியும் புல்ல நல்ல நான். சத்தியமறிய சொல்கிறேன், உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னை நம்ப மாட்டாயா? நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன். சுந்தரி, என் காதல் களங்கமற்றது. பாவினா, வீணே சந்தேகித்து வேதனை அளித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். அன்பே, என் ஆருயிரே, நீ அணையாத ஜோதி, அடங்காத ஆசை வெள்ளம், திகட்டாத செழும் தேன், திவ்ய சுரூபம். கண்ணே, உன் கண்ணிரண்டும் காவியங்கள். சுந்தரி, சுந்தரி, நேரமாச்சு. என்னை தேடுகிறார்கள். நாளை இரவு இதே நேரம்.